கொஞ்சம் தூரத்துல சொல்லிட்டு இருக்காரு. எனது மூச்சு பேச்சு எல்லாமே கிரிக்கெட் தான். பிளாஸ்டிக்லாம் வந்து இதுல ஏன்சில கவர் ஆகாது. அவ்வளவுதான் ஏன்சில கவர் ஆகாது. வராது. கஸ்டமர் கட்டா நல்ல சொல்லி மாதிரி இல்லாதாங்க. அப்ப நீங்க வந்து ஓகே உங்களுக்கு வந்து இதாயிடும். என்எஸ்எல் காட்டிடும். ஆட்டத்தை வெளிப்படுத்தி நடை கட்டிவிட்டார். 18 ரன்னுக்கு ஒரு விக்கெட். 2.5 பந்துகளில். டிக்கெட் நம்பர் அனுப்புங்க. டிக்கெட் நம்பர் ஜீவா 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 இளைய ராஜா அவன் பேரு டேய் ஜீவானந்தம்டா. டேய் சார் ஜீவானந்தம். ஒரு விக்கெட்டை இழந்திருக்காங்க. இப்பொழுது அந்த ஐப்ளூவோட கூல் பிளேயர் ஜீவா உள்ள வந்திருக்காரு. லீக் மேட்ச்ல இவரோட கேமை பார்க்கும் பொழுது அம்பையரா இருந்த எனக்கே கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு நீட் ஷாட்ஸ் வந்து நிறைய இது பண்ணாரு. ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா டீமை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாரு. 20 ரன்னுக்கு 5 விக்கெட் அப்படின்னு இருந்தப்ப அந்த டீமை வந்து 50 ரன் எடுக்க வச்சு ஃபைனல்ல வின் பண்ணி இங்க இன்னைக்கு இந்த கிரவுண்ட்ல ஃபைனல் கூட்டு வந்தவர் கூல் பிளேயர் ஜஸ்டின் ஜீவா உள்ள வந்திருக்காரு. அவரும் டேனியும் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு இங்க பிளேயர்ஸ் நாங்களாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். சோ இன்னும் 4 ஓவர் இருக்கு. எங்கள் இஎஸ்ஐ ஓனரின் மூத்த உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீஹர் அவர்கள் குறுக்க முறுக்கி நடந்து கொண்டிருக்கிறார். ஏதோ யோசித்துக் கொண்டு ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. 18 ரன்கள் முடிவில் ஒரு விக்கெட். அருமையான ரன்னு. நல்லா கால் பண்ணுங்க. குட் கால். ஃபீல்டிங் அருமையா இருந்துச்சு. கூல் பீஸ் அணியோட கோகுல் ரொம்ப ஆக்ரோஷமா விளையாண்டுட்டு இருக்காரு. டீமை ஜெயிக்க வச்சு கப்பு வாங்கணும்னு. ஒரு குட் கவர் ஷாட். விஜய் நல்ல ஐடியாவா போட்டுட்டு இருக்காரு. பாலு ஒவ்வொரு பாலுக்கு ஒரு ரன்னா போட்டுட்டு இருக்காரு.
இந்த பாலையும் ஒரு ரன் தான். So 3.2 overs, 21 runs. மகாத்மா இந்த மேட்ச்ல வின் பண்ணக்கூடிய டீமுக்கு ஒரு பவுன் தங்க செயின் போறதா சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரியில் இருந்து வந்த ஒரு நம்பிக்கை நாயகன் மகாத்மாவிற்கு ஒரு பெரிய மனசு. அவருடைய நம்பர் நாங்க ஷேர் பண்றோம். வின் பண்ண டீம் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு தங்க செயின் பரிசாக தருவார். முக்கியமான செய்தி, அவருக்கு 8 மணிக்கு மேல யாரும் போன் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட செயினை வாங்கிடுவார் அவரு. அருமையான கேச்சஸ் இந்த மேட்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. பரவாயில்ல, கூல ஆடுங்க. பிருத்திவிராஜ் கேப்டன். அவரை ரொம்ப சீரியஸா மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸா மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஐப்ளூவின் முக்கியஸ்தர் கழித்து விட்டார். ஜீவா அருமை அருமை. அருமையான ஷாட், அருமையான ஃபீல்டிங், அருமையான பந்து வீச்சு. அம்பையரிங் கை கட்டாதீர்கள். ஒவ்வொருவரும் கொதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வீரர்களே, ஒரு ரன்னை வாரி கொடுத்து விட்டீர்கள். 5 ஓவர்களின் முடிவில் 29 ரன்களை எடுத்துள்ளீர்கள். 2 விக்கெட் இழப்பிற்கு கூல் பிரீஸ் டீம் ஃபயர் அப் பிரீஸ் மாறி இருக்கின்றது. கூலாக இல்லை. அருமை, அட்டகாசம். அருமை, அட்டகாசம். கமான் கமான் என்று அடித்தார். வலையில் பட்டு ஒரு ரன்களை கொடுத்துள்ளார். அடித்தார். மறுபடியும் வலையில் சிக்கியது. பந்து வீரரின் கையில் அகப்பட்டது. ஒரு ரன். ஏதோ குழப்பம் இருக்கின்றது.
அடித்தார். பந்து வீரரிடம் மாட்டியது. ஒரு சிறப்பான ஃபீல்டிங். ஒவ்வொரு பந்துக்கும் ரன்களை சேர்க்கின்றனர் ஐம்பூர் டீம். அருமையான ஒரு ஃபீல்டிங். இரு டீமும் சிறப்பாக மோதிக்கொள்கின்றது. பார்ப்பதற்கே ஒரு ஆச்சரியமாக உள்ளது, விறுவிறுப்பாக உள்ளது. இது வல்லது ஃபைனல் மேட்ச். சுவாரஸ்யம் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. 6 ஓவரின் இடையில் 37 ரன்கள், 2 விக்கெட்டுகளை இழந்து. நல்ல ஃபீல்டிங், கண்ட்ரோல்டாக உள்ளது டீம். அருமையான பந்து, பந்திற்கு ரன் அவுட் ஆகிவிட்டார் உள்ளது டீம். அருமையான பந்து, பந்திற்கு ரன் அவுட் ஆகிவிட்டார். சாரி, 3 விக்கெட்டுகளை இழந்தார். அருமையான ஷாட். கேட்ச் பிடித்து ஒரு விக்கெட்டையும் இழந்து. அருமையான ஷாட். கேட்ச் பிடித்து ஒரு அருமையான ஷாட். சிறப்பு சிறப்பு 2 ரன்கள். ஓவரின் முடிவில் 43 ரன்கள் டார்கெட் என செட் செய்துள்ளீர்கள். கூல் பிரீஸ் டீம் 43 ரன்களை வென்று இந்த கோப்பையை கைப்பற்றுமா? எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். கிராண்ட் பினால் ஐப்ளூ வெர்சஸ் கூல் பிரீஸ். ஐப்ளூ டீம் வந்து 7 ஓவர்களுக்கு 42 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 43 ரன் அடிச்சா வின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட் சிச்சுவேஷனோட கூல் பிரீஸ் டீம் வந்து களமிறங்குறாங்க. ஓவருக்கு 6 ரன் அடிச்சா கப்பை வந்து வின் பண்ணலாம். ஃபுல் ப்ரெஷர் வந்து இப்போ பேட்ஸ்மேனுக்கா பவுலருக்கா அப்படிங்கிறது இவங்களோட இன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியும். ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. பேட்ஸ்மேன் வந்து உள்ள வந்துட்டாங்க.
ஸோ தேர்ட் பிளேஸ் வின் பண்ண விஜய் கணபதி ஏர் கண்டிஷனர் டீம், அந்த அணியோட உரிமையாளர் ராமூர்த்தி அவர்கள் சொல்லும் போது, எங்கள் அணி 3வது பரிசை வின் பண்ணுவதற்கு முக்கிய காரணம் அண்ணன் பாலாஜி அவர்கள் என்று பெருமையாக கூறினார். பாலாஜி இதுவரை கிரிக்கெட்டே ஆடியதில்லை என்பது திரு ராமமூர்த்தி அவர்களுக்கு தெரியாது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஃபுட்பால் பிளேயர், ஆனால் இதுவரை ஒரு கோலும் அடித்ததில்லை. கடந்த 50 வருடங்களாக ஒரு கோல் அடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆட்டத்தின் முதல் பந்தை வீச அந்த அணியின் இளம் பந்து வீச்சாளர் சந்தீப் வந்திருக்கிறார். ரொம்ப துல்லியமாக பந்து வீசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பவுலர். அருமையாக ஒரு தட்டி சிங்கிள்ஸ் ரொட்டேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூல் பிரீஸ். அம்பேருக்குள்ள சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ், டெக்னிக்கல் எரர். அதுக்கு எரர் கோடு ஏதாவது இருக்கா என்று அண்ணன் பாலாஜி அவர்கள் கேட்கிறார்கள். ஃபைனல்னால ரொம்ப ஒவ்வொரு மாதம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க அம்பையர். ஆட்டத்தின் 2வது பந்து மீண்டும் ஒரு ரன்களை எடுத்திருக்கிறார்கள். அருமையான ஷாட், ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. 7 ரன்களை லாபகமாக எடுத்திருக்கிறார்கள் என்பது நல்ல ஒரு கால், குட் கால். அருமையான ஃபீல்டிங். மீண்டும் ஒரு நல்ல ஷாட். சுரேஷ் அருமையான கேட்ச். ரொம்ப கரெக்டான பொசிஷன்ல வந்து ஃபீல்டிங் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அருமையான கேட்ச். ரொம்ப கரெக்டான பொசிஷன்ல வந்து ஃபீல்டிங் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஓவரின் முடிவில் 6 ரன்கள் 1 விக்கெட். முதல் ஓவரின் முடிவில் 6 ரன்கள் 1 விக்கெட். 2வது ஓவரை வீச வருகிறார் அணியின் சிறந்த பந்து வீச்சாளர் ஜஸ்டின் ஜீவா. ரொம்ப சிறப்பா வந்து இந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வரைக்கும் அருமையா வந்து போயிட்டு இருக்கு. இந்த கிரவுண்டுக்குள்ள வந்து 11 மணிக்கு வந்தோம். ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் ரைட். சந்தீப் வந்து கொஞ்சம் டேனி கிட்ட வந்து பாலை கொடுத்து நான் ஃபீல்டிங் நல்லா பண்றேன்னு காமிச்சிட்டு இருக்காரு.
நல்ல ஒரு ரன்னு, நல்ல ரன் ரேட்டு. பால் வந்து ரன் எடுத்துட்டு இருக்காங்க கூல் பிரிச்சு. ஒரு அந்த ஒண்ணு வந்தாலே போதும், ஃப்ரீயா ஒன்னே பிரச்சனை இல்லை. சுரேஷ்னா தப்பான பால் வரும், சுரேஷ்னா சுரேஷ்னா தப்பான பால் வரும், வெயிட் பண்ணு. நோ வேணாண்ணா, உள்ள போனா. ஓ அப்படிங்களா? லோ பால் போடுறாங்க, லோ பால் பாடுறாங்க. ஒன்னு அவுட்னா உள்ள போயிட்டு வந்து எடுத்துருக்காங்க. அடியா சுரேஷ்னா ரன் அவுட். நான் ஒரு ரன் ஓடாச்சு கிடையாது. ப்ரோ ப்ரோ பாய் பாய், நீ யாரு மட்டும் விடு, அது வெயிட் பண்ணாட்டும். ரன் வந்துச்சுனா பெருசாலாம் எதுவும் ட்ரை பண்ணதால ரன் வந்துச்சு. 6-6 ஒன்னு ஓடுது, 6-6 ஆனாலே வின்னுதான். இன்னும் ரெண்டு பால் இருக்குது. ரன் வந்துச்சு, அதுக்கேற்ற ரன் வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு ரன் ஆனா போதும், வேற எதுவுமே தேவையில்ல. போனா 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 பேட்டிங்னா பாய், ரனி 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 பாய், பாலே போல ப்ரோ. போனா போனா பேட்டிங்னா பாய், ரனி 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 பாய். No, Pritana. ஓடினா அருமையான பந்து. வந்துச்சுனா பால் பால் ரன்னு. நோ பிரித்தனா, நோ உத்னா, நோ பிரித்தனா. இப்போ பாரு பால் பால் ரன் இருக்குது. ரன் வந்து பால் பால் வினாலே வின்னு. 6 ரன் ஆனாலே வின்னு. பெருசால ட்ரை பண்ணாதீங்க. பால் 6 ரன் 6 ரன் ஆடும் போதும். ஓவர் 6 ரன் ஆனா போதும். பால் கட்டாவும் பால் பத்தாது. யார் மச்சான் ஏமாறா, நீ ஃப்ரீயா ஆறா டேய், ஏமாறா. உனா 30 பால் 30 தான் ஆடணும். 30 பால் 30 தான், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, ஆடு. அவசரப்பட்டு ஈஸி விக்கெட். இது அவசரப்பட்டு இரண்டு 2.2 விக்கெட். கூல் பிரிட்ஜோட புது பிளேயர் வந்திருக்காங்க. 27 ரன் அடிக்கணும். வெயிட் பண்ண ஒண்ணு இல்ல, ரன் பால் டு பால் தானே ரன்னு. ஒவ்வொரு ரன்களாக வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃபைனலுக்கான ஃபீவர் இருக்கு, ஃபைனலுக்கான ஃபீவர் இருக்கு.
ஒயிட் லோபால் ஃப்ரீ டே வினோத் நல்லா ஹிட் பண்ணு பாய் ஹிட் பண்ணு இந்த அம்பையர் சொல்லியிருக்கிறார் ஃப்ரீ ஹிட் என்று ஹிட் பண்ணு பேட்ல பண்ணு ஷாட் பாய் அருமையான ஷாட் ரெண்டாவது இரண்டு பிரஷர் போடுறதாடி ஒண்ணொண்ணா நல்லா போடலாம் சுரேஷ்ரா ஒண்ணொண்ணா நல்லா போட சொல்லுடா நான் அடிக்க தேவல நான் ஒண்ணு வேணா ரொம்ப டைட்டான ஓவர் 3 ஓவர்களின் முடிவில் அணியின் ஸ்கோர் 19 பரவாயில்ல நான் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குதுடா பாய் பால் டாட்டா போடுங்க 4 ஓவருக்கு 24 ரன் அடிக்கணும் 24 தான் 24 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும் நீ பால் நல்லா வச்சனா கரெக்ட்டா கிளியரா ஹிட் பண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு எல்லா சைடு சுத்தி பேட் நல்லா வந்தா பவர் ஆடி நான்காவது ஓவரில் முதல் பந்தை வீச வந்திருக்கிறார் ஐப்ளூவின் ஸ்பின் பவுலர் ரொம்ப டயர் எடுத்துக்கிறீங்க ஹலோ அப்படி யாரா ஒன்னாரா ஓகே ஓகே டன் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை பாய் ஓகே ஜாய் ஓகே பாய் சரிங்க பாய் இல்லை நீங்கள் எப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணுங்க பார்த்துட்டு அதுக்கு எங்கே இருக்காங்க சரி சரி ஓகே ஓகே அதுக்கு எந்த பக்கம் நிற்கிறாங்களோ கால் பண்ணிடலாம் அண்ணா
2 ரன்கள் எடுத்து இல்லம்மா நான் ஃபைனல் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் சொல்லுங்க என்ன கதை எங்க இருக்கா ஏன் சார்ஜ் சரிம்மா வந்துடுறேம்மா எத்தனை மணிக்கு அங்கே ஃபங்க்ஷனு பார்த்துட்டு வந்துடுறேன் ஒவ்வொரு ரன் எடுத்து ஃபுல் பிரிச் வந்து கரெக்டா அந்த கால்குலேஷனோட ரன் எடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிக் ஷாட் வந்துச்சுன்னா பிரஷர் குறையும். நோ பால் ஒரு ரன்கள் வந்து பிரச்சனையா இருக்கு. கனி அவர்களே ஸ்கோரேஜ் அதான் சார் ஸ்கோர் சொல்லுங்க ப்ளீஸ். மைக் யார்ட்ட இருக்கு மைக் யார்ட்ட இருக்கு 2 ரன்கள் பேட்டிங் செய்கிறார்கள். அருமையான ஒரு ஷாட் விளையாடுகிறார். சொல்லுங்க ப்ளீஸ். 8 to win, 6 to win. 12 பாலா சார் 2 ஓவர் தான் ரன். கேமரா இங்க வந்து இல்லைங்க இங்க கேமரா டீம் ஃபைனல் மேட்ச்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. விறுவிறுப்பா இருக்கு. சீட்ல இருந்து எந்திரிச்சு வந்துட்டாரு. நான்கு ரன்கள் எடுக்க வேண்டும். விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நான்கு ரன்கள் மட்டுமே தேவைப்படுகின்றது. மூன்று ரன்கள் மட்டுமே தேவைப்படுகின்றது வெற்றி அடைவதற்கு. வெற்றி கனி வெகு தூரத்தில் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் தலைமையில் ஐப்ளூ இது எங்களோடதுதான் அப்படி என்று போட்டி போட்டுக் கொண்டு சிறப்பாக ஆடுகின்றது. வெற்றி கனி என்றும் எட்டாக்கனி ஆகாது. நாவல் கனி இருக்கும் பட்சத்தில் மட்டை சென்றது. 2 ரன்கள் மட்டுமே தேவை. உட்கார முடியவில்லை. மேட்ச் டிராவில் உள்ள 2 ரன்கள் மட்டுமே தேவை. மேட்ச் வெகு விரைவாக சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றது. யார் இதை ஜெயிப்பார்கள் என்று தெரியவில்லையே. கடைசி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். Ready, ready. Hey, first ball.
கூல் ட்ரிங்க்ஸ் அன்சாரி டீமுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றியை பறித்து விட்டார்கள். மிகவும் சிறப்பு.